ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இறால் தொக்கு செய்யலாம். அதுக்கு நான் அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு 4 வத்தல், பூண்டு 2 3 பூண்டு இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை இருந்தாலும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை இதில் போடுங்க. 4 வெங்காயம் அதுவும் வதங்கணும். ஒரு அரை தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினா தான் அந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நான் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் அரைச்ச மசால் பொடி 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மஞ்சள் அரை ஸ்பூன் இதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். இங்கிட்டு இறாலை லைட்டாக சில்லி பவுடர் போட்டு நான் கிளறி வச்சுருந்தேன் ஒரு 10 மினிட்ஸு. அதையும் இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக்